பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் நாங்கள் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ வியாபார மையத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட். இங்கிருந்து வழங்கப்படுகின்ற தகவல்கள் மக்களை நேரடியாக வந்து சேர்கின்றது. மக்களும் மிக மகிழ்வோடு இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் என்பதை நாமும் அறிகின்ற பொழுது இந்த பணி எமக்கும் மகிழ்வை தருகின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதும் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். 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 சென்ற முறை நீங்கள் வட்டி வீதம் குறைந்திருக்கின்றது என்ற தகவலை உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொண்டீர்கள். மக்கள் மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அதிலே விடயத்தை மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். ஏனென்றால் இன்னும் 2 தடவைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறைவடைய போகின்றது அதுவரை காத்திருந்து வீடு வாங்குகின்ற பொழுது வட்டிதான் குறைந்திருக்கும், ஆனால் வீட்டின் விலை மேலே சென்றிருக்கும். ஆகவே அதனை கவனத்தில் கொள்ளுமாறு நீங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தீர்கள். இப்பொழுது இந்த மோர்ட்கேஜ் என்ற விடயம் வருகின்ற பொழுது மோர்ட்கேஜில் பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. பலவிதமாக அந்த நாங்கள் அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அவற்றை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நீங்கள் தரலாம். நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா நிறைய தமிழ் மக்களுக்கு இந்த விடயங்கள் போய் சேர வேணும். அந்த வகையில முதல் விடயம் என்னன்னு சொன்னா அந்த பாய் டு லேட் மோர்ட்கேஜ் என்ற ஒரு விடயம் இருக்கு. அந்த பாய் டு லேட் மோர்ட்கேஜ் என்றால் பாய் டு லேட், அதாவது வாங்கி ரெண்டுக்கு கொடுக்குறாரு, வாடகை கொடுக்குறாரு. அப்போ அப்படியான ஒரு மோர்ட்கேஜை நாங்கள் குறைஞ்ச வருமானத்தோட வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. டிபாசிட் 25% போட வேணும். அப்போ அந்த மோர்ட்கேஜை நாங்கள் வாங்கி வாடகை கொடுக்கலாம். அப்போ அந்த ஒரு மோர்ட்கேஜ் இருக்குது. ரெண்டாவது, அதனை வாங்குகின்ற பொழுது இப்ப இதற்காகத்தான் வாங்கினால் அங்கு வாங்குகின்றவர் குடியிருக்க முடியாது. அப்படியா? அதுன்ற சட்ட ரீதியாக பார்த்தோம்னு சொன்னா அப்படித்தான் அந்த விடயம் சொல்லுது. அதனை வாங்கி அவர் வாடகை கொடுக்கலாம். கொடுத்துட்டு பிறகு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு பயன்படுத்தி நாங்கள் பிறகு அங்க போய் இருக்கிறதுக்கான விடயங்களும் அதுல இருக்குது. பின்னர் நாங்கள் எங்களுடைய இன்கம்மை கொஞ்சம் கூட்டி இலகுவாக போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதற்தரம் வாங்கி போறோம்னு சொன்னா கடுமையா இருக்கு. அப்ப இப்படி இலகுவான வழியில போயிட்டு பிறகு நாங்கள் நேர் வழிக்கு வரலாம். இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி வீடுகளை வாங்கி வாடகைக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இங்கே தங்களுடைய வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. முதல்ல வாங்கி அவைகள் வாடகை கொடுத்துட்டு பிறகு அவைகள் வருமானங்களை கூட்டி நாங்கள் இருக்க போறோம்னு சொன்னால் அதை மாற்றி அமைச்சு நாங்கள் உள்ளே போய் இருக்கலாம். இப்போ பல விடயங்கள் இந்த மோர்ட்கேஜில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமர்ஷியல் மோர்ட்கேஜ்னு ஒன்று இருக்குது, ரெசிடென்ஷியல் மோர்ட்கேஜ்னு இருக்குது. இப்படி பல மோர்ட்கேஜ் இதுகள் இது ரெசிடென்ட் மோர்ட்கேஜ்னு சொன்னால் நீங்கள் வாங்கி இருக்கலாம், நேரடியாகவே போயிருக்கலாம். அது ஒரு கடினமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு சரியான இன்கம் இருக்கும். இப்போ ஒரு $500,000 நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்ட வருமானத்தை காண்பிக்கணும். அப்போ 25,000 வருமானத்தை காட்டிக்கொண்டு நாங்கள் போய் அதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நாங்கள் 25,000 வருமானத்தை பயன்படுத்தி வீட்டை வாங்கிட்டு பேர்ந்து ஒரு 2-3 மாதம் கூட சேலரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் இருக்கலாம். அப்படியான சட்ட ரீதியான விடயங்கள் நிறைய இருக்கு. ஆகவே மோர்ட்கேஜ் பெறுவது என்பது மாத்திரமல்ல, சட்டத்தையும் அனுசரித்து விடயங்களை நாங்கள் நகர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கின்றீர்கள். ரெசிடென்ஷியல் மோர்ட்கேஜ் பற்றி கூறியிருக்கின்றீர்கள். கொமர்ஷியல் மோர்ட்கேஜ் என்பது உதாரணமாக வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மாத்திரம்தான் அதனை பெற்றுக் கொள்ளலாம். அதுல ரெண்டு விதம் இருக்கு. கொமர்ஷியல் தனியாக ஒரு கடை, அதைத்தான் கொமர்ஷியல்ன்றது. இப்போ மேலே வீடு இருக்குமாண்டா அது ஒரு செமி கொமர்ஷியலாக வேறு, மேலே ஃப்ளாட்டும் கீழே கடையும் இருக்கு. அப்போ அது செமி கொமர்ஷியலாக இருக்கும். தனியாக கொமர்ஷியல்னு சொன்னால் தனியாக கடை மட்டும்தான். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே அநேகமாக 80% பிரித்தானியாவில் செமி கொமர்ஷியலாக தான் இருக்கும். ஏன்னா மேலே வீடு இருக்கும், கீழே கடை இருக்குது. அப்படியான மோர்ட்கேஜுகளை நாங்கள் இலகுவாக, அதாவது
கொமர்ஷியல் மோர்கேஜுக்கு குறைஞ்ச வருமானம் இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஏனென்று சொன்னால் அந்த ரெண்டு ரெண்டல் இன்கமே நாங்கள் போட்டு பேங்குக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி, அதாவது இவருக்கு மேலால் ஒரு வருமானம் பெறுகுது, கீழால் ஒரு வருமானம் பெறுகுது, அல்லது கீழே அவர் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறார், மேலே வாடகை கொடுத்துருக்கிறார். இப்படியான விடயங்கள் இருக்குது. அப்போ அவரோட குறைஞ்ச வருமானமாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் அந்த கொமர்ஷியல் மோர்கேஜை இலகுவாக எடுத்துக் கொடுக்குறேன். இந்த மோர்கேஜ்களை பெற்றுக் கொடுப்பதில் சிரமம் இருக்கிறதா? இல்லை, கொமர்ஷியல் மோர்கேஜ்ன்றது இலகுவாக என்னால் எடுத்துக் கொடுக்கக்கூடிய மாதிரி. ஏன்னா அதில் 2 வருமானம் பேர், கீழையும் மேலே. அப்போ அந்த ரெண்டல் இன்கம் பேங்க் ஈஸியாக நான் சப்மிட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளுவேன். வீடுகள் இன்றைக்குள்ள ஒரு ரெண்டல் இன்கம் பேர். அப்போ கொமர்ஷியல்ன்றது எனக்கு இலகுவாக குறைஞ்ச வருமானத்தோடு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்பொழுது லண்டனில் வீட்டு விலை நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? லண்டனை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டின் விலை மிக அதிகரித்து கண்டு போகும். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு பல தடவைகள் வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறேன். ஒரு காலம் லண்டன் மார்க்கெட் ரங்காது, எப்போவுமே அதிகரிச்சென்று தான் போகும் லண்டன் வீட்டு மார்க்கெட்டுகளை பொறுத்தவரையில். அத்தோடு லண்டனை அண்மித்த பகுதிகள் இருக்குது. இப்போ லூட்டன், கவுண்ட்ரி, மற்றது அங்கால மில்டன் கிங், இப்படியான பகுதிகளில் நிறைய வீடுகள் வாங்குறதுக்கு எங்களோட மக்கள் இப்போ முன் வந்திருக்கணும். அப்போ அப்படியான அவைகளுக்கும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவைகளுக்கு நான் அந்த மோர்கேஜ்களை செய்து கொடுத்துருக்கேன். அப்போ அங்கால பகுதிகளில் ஒரு 3-3.5 தான் வீட்டின் விலையை. இப்போ லண்டனுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ இப்போத்தைய மார்க்கெட்டை பொறுத்தவரை லண்டனுக்குள்ளே நீங்கள் வீடு வாங்குறேன்னு சொன்னால் குறைஞ்சது 550 அதுக்கு மேலே தான் வீட்டின் ஒரு 3 பெட்ரூம் வீட்டின் விலை. நார்மலாக 4.95 போன வீடுகள் எல்லாம் இப்போ 550க்கு மேலே தான் ஒரு நல்ல 3 பெட்ரூம் வீடு வாங்குறேன்டா 550, 6, 6.5, 7 இப்படித்தான் வாங்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம் இருக்குது. லண்டனை அண்டியுள்ள பகுதிகள், லண்டனின் புறநகர் பகுதிகளுக்கு மக்கள் செல்ல விரும்பினால் அங்கே மிக மலிவாக வீடுகளை வாங்கக்கூடிய நிலைமை இப்பொழுதும் இருக்கிறதா? நிச்சயமாக. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ லூட்டன், கவுண்ட்ரி, மில்டன் கிங் பக்கத்தில் தமிழர்களை விட இந்த பாகிஸ்தானி மக்கள், மற்றது பங்காளி மக்கள் இப்படியான போட்டி போட்டுக்கொண்டு நிறைய பேர் அங்கால போய் வீடுகளை வாங்கினான். அப்போ எங்கிட்ட மக்களுக்கு நான் இதை சொல்கிறது என்னென்னு சொன்னால், நாங்களும் பொருளாதாரத்தில் ஒரு என்னென்னு சொல்கிறது உயர்ந்த நிலைக்கு வரணுமெண்டா அப்படியான இடங்களில் நாங்கள் தெரிவு செய்து எங்களோட தமிழ் மக்கள், அதாவது குறைஞ்ச வருமானம், குறைஞ்ச டிபாசிட் இருக்கிறவர்கள் அங்கே ஒரு வீட்டை வாங்கி விட வேணும். இது என்னோட சொல்கிறேன், எனக்கு அந்த அட்வைஸ் கேட்குறவர்களுக்கெல்லாம் நான் இப்படியான விடயங்களை தெரிவிக்கிறேன். நான் நல்லது. இன்றும் கூட பல விடயங்களை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். மக்களுக்கு மிக மிக பிரயோசனமான விடயங்கள், வீடுகளை எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எப்பொழுது வாங்கலாம் என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். மக்கள் உங்களுடைய தகவல்கள் மூலம் பயன் பெறுவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு சந்திப்பில் இன்னும் வெவ்வேறு விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.